இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவுடைய லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கேன். ஸோ நம்ம டிஎம்சிஜி அகாடமியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கி அவங்கள அந்த லைவ் ப்ராஜெக்ட்ஸில் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் டீம் வந்து இந்த லோக்கல் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்கஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெறும் தியரியா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லைவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம அலகேட் பண்ணி தரோம். ஸோ அவங்களுக்கு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அலகேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற நாலேஜ் கிடைக்கும். ஸோ எப்பவுமே நான் சொல்லுவேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் நம்ம இப்பவும் பண்ணுறோம். இப்போ நம்ம அகாடமியில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நான் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த நம்ம ஏரியாவில் இருக்க லோக்கல் பிசினஸ் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரோம். இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ், லோக்கல் பிசினஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ டிஃப்ரெண்ட் நம்ம இசிஇ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இசிஇ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறோம், ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடி ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஃபீஸை விட ஒரு 3 times வேல்யூ ஆடடாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி நிறைய எஃபெக்ட் போட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்க புட்டிங் லாட் ஆஃப் எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் தே ஆர் புட்டிங் லாட் ஆஃப் எஃபெக்ட். நேச்சுரலாக அவங்க வந்து ரொம்ப டேலண்ட் தான். நம்ம அவங்களுக்கு ஒரு ரைட்டான கைடன்ஸ், ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப டீப்பாக கேர் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம பார்த்து பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம். ஸோ எனக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி நான் வச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஜாப் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் த்ரூ தி ஸ்ட்ராட்டஜி. நம்ம அகாடமியில் வந்து இந்த ப்ராக்டிகல் வே ஆஃப் லேர்னிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றது வந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு என்ன நம்ம பண்றோம் அப்படின்றது வந்து என்ன படிக்கிறாங்க, அதுல இருந்து டெக்னிக்கலா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, ஃபியூச்சர்ல அவங்க ஜாபுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு, என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுவோம், அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஜாப் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கில் ஓரியன்டா தான் இனிமேல் இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு லோக்கல் பிசினஸ் ஓனர்ஸையும் நான் மீட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ராஜெக்ட் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் தே ஹேவ் சம் ரெக்யர்மெண்ட். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க தான் பண்ண போகிறாங்க லைவா. ஸோ எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் சரி, அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணும்போதும் சரி, ஒரு நல்ல வேல்யூ ஆடடாக இது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ போயிட்டு நாங்கள் ஓனர் கிட்ட ரெக்யர்மெண்ட் வாங்கிட்டு காமிக்க போகிறோம்.